Hello guys, welcome to our channel. First of all, எல்லாத்துக்குமே மெரி கிறிஸ்மஸ் அண்ட் என்ன உங்களுக்கு ஒரு அப்டேட் அப்படின்னா ஸ்டடி பிளானோட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எடுக்கிறேன். என்ன அப்படின்னா நான் வந்து அதில் ஸ்டடி பிளானில் வந்து 6 days வந்து படிக்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஓகேங்களா, 7th day வந்து வீக் டெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீக் டெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அது வந்து சண்டே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியும் பேலன்ஸ் 6 days-உமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸோ நம்ம ஸ்டடி பிளானோட கிளாரிஃபிகேஷனுக்கு தான். ஸோ 6 days வந்து நம்ம படிப்போம் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே. ஸோ நமக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஒன்லி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமா நம்ம படிப்போம் அப்படின்னா அது கிடையாது. சேர்த்து நம்ம மெயின்ஸுக்கும் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் ஒன்லி ப்ரிலிம்ஸோட தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் நீங்களோட சிலபஸோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிளானோடதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து போட்டிருக்க எல்லாத்துலேயுமே மெயின் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அதில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் டே 1ல வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இந்த கிளாரிஃபிகேஷன்லேயும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ சைட் பை சைட் நம்ம வந்து அந்த வெறும் அந்த ஸ்டடி பிளான்ல இருக்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் இப்போதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, டே 1ல இருந்து வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அப்பவே நீங்க வந்து அந்த டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அஃபேர்ஸ் கிளவுடோட டெய்லி அப்டேட்ஸ்ல வந்துட்டு நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அதோட டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதி வச்சு படிங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் வந்து நம்ம மெயின்ஸுக்கு தான் சேர்த்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ பிளானோட அப்டேட்ஸ் ஆகட்டும், ஸ்டடி பிளான்ல என்னென்ன நான் போட்டிருக்கணும், சிலபஸ் வைஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ டே பை டே அதை வந்து கிளியரா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் டைம் இருக்கும் இல்லைங்களா, இல்ல ஈவினிங் ஆஃப்டர்நூன் அந்த டைம்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க லைக் டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க வந்து 4 months-ஓட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்ல நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்களோ ஸோ அந்த டேட்ல இருந்து டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி எழுத ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிளஸ் மெயின்ஸ்க்கு தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் சிலபஸ் ஆகட்டும், ஸ்டடி பிளான்ஸ் ஆகட்டும், நம்மளோட இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம மெயின் கோர் பிளஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது அந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அது பத்தாம நான் இடையில வந்து பேங்கிங்கோட ஃபினான்ஷியல் பத்தி நம்ம படிக்கிறதாகட்டும், அது எங்க போய் படிக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் இனி வரப்போற வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்றேன். ஓகே காய்ஸ், இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே மெரி கிறிஸ்மஸ். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தென் உங்களுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. நான் வந்து டே 1 சேலஞ்ச் வந்து டுமாரோ இல்லைன்னா டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளான்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தென் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சேலஞ்சுக்குள்ள என்னெல்லாம் டிவைட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ ஓகே காய்ஸ், பாய் பாய். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி ஆகட்டும், இல்லை மற்ற ஏதாச்சும் டாபிக் பேஸ் பண்ணி இருந்துச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனலை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்குவாடில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென்